So this one is another interesting problem. So in the problem நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Heptane and octane form an ideal solution at 373 Kelvin. The vapor pressure of the two liquid components are 105.2 kilopascal and 46.8 kilopascal respectively. What will be the vapor pressure of the mixture of 26 gram of heptane and 35 gram of octane? அப்ப இதுவும் நமக்கு வந்து வேப்பர் பிரஷர் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நமக்கு வந்து வேப்பர் பிரஷர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு வந்து என்ன எப்படி ஃபார்முலா சூஸ் பண்றதுன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இது ரெண்டுமே நமக்கு வந்து லிக்விட் இல்லையா? அப்ப லிக்விட்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுட்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். நம்ம வந்து ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷர் வந்து யூஸ் பண்றதா, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ரவுட்ஸ்ல யூஸ் பண்றதா, இல்ல ஹென்ரிஸ்ல யூஸ் பண்றதா அப்படின்னு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் டவுட்ஸ் வந்து வரும். அதனால தான் தனியா நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுக்கிறேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல நான் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி நம்ம வந்து ஃபார்முலா சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப இத பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு லிக்விட். அப்ப ரெண்டு லிக்விட மிக்ஸ் பண்ணா நீங்க நேரா ரவுட்ஸ் லாக்கு தான் போகணும். அப்ப ரவுட்ஸ் லாக்கு நமக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா P1 which is equal to P1 naught into X1 ஃபார்முலாவுக்கு நம்ம லேட்டா போகும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து given data தான் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே given data. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து given data தான் எழுதணும். வேற எதுவுமே நீங்க வந்து யோசிக்க கூடாது. அப்ப given data நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஹெப்டேன் அண்ட் வந்து ஆக்டேன் கொடுத்தாங்க. ரெண்டு லிக்விட் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு லிக்விட் நம்ம எடுத்துருப்போம். அப்போ என்ன கொடுத்தாங்க? வேப்பர் பிரஷர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஹெப்டேன் வந்து நமக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? அதனால வந்து VPன்னு போடுறேன். பட் ஆனா நீங்க எக்ஸாம்ல ஃபுல்லா வந்து எழுதணும். வேப்பர் பிரஷர் எழுதணும். ஓகே? வேப்பர் பிரஷர் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்டேன். ஓகே, ஸோ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஹெப்டேன் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 105.2 கிலோ பாஸ்கல். இங்க எல்லாமே கிலோ பாஸ்கல் தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? இங்க என்ன வேப்பர் பிரஷர் ஆஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டேன். ஓகே, இது வந்து பியூர் ஸ்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா P1 நாட் P2 நாட்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 46.8 வந்து நமக்கு வந்து கிலோ பாஸ்கல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம வந்து P1 எடுத்துக்கலாமா? இது வந்து நம்ம வந்து P1 நாட், இது வந்து P1 நாட். இதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா P2 நாட் வந்து நம்ம எடுத்துப்போம். இங்க நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்து வராது. P1 நாட் P2 நாட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி தி வேப்பர் பிரஷர் மிக்சர் ஆஃப் 20 கிராம் ஆஃப் வந்து ஹெப்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 20 கிராம் ஆஃப் ஹெப்டேன் நமக்கு என்னன்னா வெயிட்னே நம்ம போடுவோம். ஓகே, அதான் நமக்கு வந்து வெயிட் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகே ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் ஹெப்டேன். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் ஹெப்டேன் which is equal to நமக்கு கொடுத்துருக்காங்க 26 கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப், ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன். வெயிட் ஆஃப் ஆக்டேன் நமக்கு எவ்வளோனா 35 கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 35. ஓகே, ஸோ 35 கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் சூட்டபிள் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்? அப்போ இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க, வாட் வில் பி தி வேப்பர் பிரஷர் மிக்சர் ஆஃப் 26 கிராம் ஆஃப் ஹெப்டேன் அண்ட் 35 கிராம் ஆஃப் ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன டோட்டல் பிரஷர் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போ P டோட்டல் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டோட்டல் பிரஷர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா P1 ப்ளஸ் வந்து P2. அப்போ P1ஓட வேப்பர் பிரஷர் P2ஓட வேப்பர் பிரஷர் ரெண்டையும் நம்ம பண்ணால் நமக்கு வந்து P டோட்டல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ P1க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? P1 which is equal to P1 naught into X1. அப்போ P2க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? P2 which is equal to P2 naught into நமக்கு வந்து X2. ஓகேவா? இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. P total கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து இருக்குது. P total which is equal to P1 naught plus P2 naught minus P1 naught into X2 நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் X2 நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது நம்ம ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் நமக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோல் ஃபிராக்ஷன் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது சொல்யூஷன் சாப்டர் பார்த்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மோல் ஃபிராக்ஷன்னா மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ மோல்ஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா N1. அப்போ N1ன்றது என்னது, கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா? அப்போ ஹெப்டேன் தான் நம்ம வந்து 1 வந்து எடுத்துக்கிறோம். அப்போ கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 26. அப்போ வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ்? ஹெப்டேனா வந்து பார்த்தீங்கன்னா 7 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ C7, H வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கேன். அப்போ H16 பார்த்தீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது அல்கேன். அப்போ அதோட ஜென்ரல் ஃபார்முலா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க ஹெப்டேனோட ஜென்ரல் ஃபார்முலா கொடுக்கல, ஆக்டேனோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து கொடுக்கல. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிஸ்ட்ரி அப்ளை இதை வந்து நீங்கள் இங்கே யூஸ்
பண்ண வேண்டியிருக்குது. அதாவது ஹைட்ரோகார்பனை நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் நீங்கள் ஹைட்ரோகார்பன் நீங்கள் எங்கே படிச்சீங்க? 11th படிச்சீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 12th. ஸோ அப்போதுனா கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேணும். அப்போ C7H14 நமக்கு என்ன வரும்? 72 84 இல்லையா? கார்பன் நமக்கு எவ்வளோ இருக்குது? 84 ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 16 வந்து இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் கரெக்டாக 100 வந்து வருது. ஓகே 100. அப்போ 100. அப்போ N1 நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.26 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? N2 வந்து கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? N2 வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.26 போட்டுருவீங்க. தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் தான் ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரும். மோல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1 வந்து வராது. அப்போ கிவன் மாஸ் நமக்கு என்ன 35 வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலாக் இல்லையா? ஹெப்டேன், இது வந்து ஆக்டேன். அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு 14 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். 114. அப்போ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருது? 35 divided by 114. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0. இது என்ன வருதுன்னா 0.31 வந்து எடுத்துக்கலாம். 31 வந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து x1 கண்டுபிடிப்போமா? அப்போ x1 which is equal to நம்ம என்ன வரும்? N1 0.26 divided by 0.26 plus 0. வந்து நமக்கு என்ன 31 வந்து வருது. அப்போ நமக்கு என்ன வரும்? 0.26 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 57. 0.57. அப்போ which is equal to 0.26 divided by 0.57. அப்போ நமக்கு வந்து இதோட x1 ஓட மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன வருது? 0.46 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே 46. அப்போ x1ன்றது என்னது? 0.46. அப்போ x2ன்றது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.54 வந்து நமக்கு வந்து வரும். இதுதான் x1 and வந்து நமக்கு வந்து x2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். P1 வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ P1, அப்போ வாட் இஸ் த P1? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து P1 கண்டுபிடிக்கணும். அப்போ P1 which is equal to P1 naught into x1. அப்போ P1 naught என்ன கொடுத்துருக்காங்க? 105.2 into x1 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0.46 இல்லையா? 0.46. அப்போ which is equal to 105.2 into 0.46, which is equal to 48. ஓகே 48.39. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? P2. அப்போ P2 which is equal to P2 naught into x2. அப்போ P2 naught நமக்கு என்னது? 46.8 into x2 என்ன பார்த்தீங்கன்னா 0.54. அப்போ which is equal to 46.8 into 0.54, which is equal to நமக்கு என்ன வருது? 25.27. அப்போ P2 naught. அப்போ P total. அப்போ P total which is equal to P1 plus P2. ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். P1 which is equal to P1 P2. அப்போ 48.39 plus 25.27. அப்போ which is equal to 48.39 plus 25.27. அப்போ ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா 73.66 கிலோ பாஸ்கல் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ டோட்டல் ப்ரெஷர் நமக்குன்னா 73.66 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா? அப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து வருது 73.66 கிலோ பாஸ்கல். அப்போ ஆன்சர் வந்து மேபி கரெக்டாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ P டோட்டலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? P டோட்டல் அனதர் ஃபார்ம் வந்து P டோட்டல் which is equal to P1 naught plus P2 naught minus P1 naught into x2. அப்போ which is equal to P1 naught என்ன பார்த்தீங்கன்னா 105.2 plus 10 இல்லை இங்கே வந்து P2 naught minus P1 இல்லையா? P2 naught நமக்கு என்னன்னா P2 naught வந்து 46 தான் எடுத்துருக்கிறோமோ, 46.8 minus P2 நம்ம என்ன எடுத்தோம்? P1 நம்ம எடுத்தோம் 105.2 into x2. x2 நம்ம என்ன பார்த்தோம்? 0.54 இல்லையா? ஆமாம் 0.54. அப்போ நமக்கு என்ன வரும்? 105.2 plus இது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் வந்து இந்த வேல்யூ வந்துடும் இல்லையா? அப்போ 105.2லேருந்து இதில் நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 105.2 minus 46.8. அப்போ வந்து which is equal to இது வந்து மைனஸாக வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகே, இங்கே நமக்கு என்ன வரும்னா மைனஸாக மாறிடும். மைனஸ்
58.4 into 0.54 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ which is equal to 105.2 minus into 0.54 அப்படின்னா 31 வந்து வரும். 31.54 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் 105.2 மைனஸ் 31.54 போட்டிங்கன்னா 73.6 எக்ஸாக்டாக அதே வேல்யூ தான் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. எப்படி நீங்கள் வந்து x1 x2 வந்து கண்டுபிடிக்க தான் செய்யணும். நீங்கள் x2 வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். x2லேருந்து x1 கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இது நீங்கள் டைரெக்டாகவும் இப்படி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சும் போடலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.